الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சஹீஹுல் புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ்களை பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் ஹதீஸ் இலக்கம் 123. அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி அபு மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். வந்து, நபி அவர்களே, ஒருவர் தனிப்பட்ட கோபத்திற்காக வேண்டி யுத்தம் செய்கிறார், மற்றொருவர் தன்னுடைய குலப்பெருமைக்காக வேண்டி, காழ்ப்புணர்ச்சிக்காக வேண்டி போர் செய்கிறார். இவர்களில் அல்லாஹுவின் பாதையில் போர் செய்வர் யார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்ட பொழுது, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபி அவர்கள் வந்தவரை அப்படியே தலையை உயர்த்தி பார்த்து சொன்னார்கள், அல்லாஹுவின் ஏகத்துவத்தை, கலிமாவை உயர்த்துவதற்காக வேண்டி, பரப்புவதற்காக வேண்டி யார் போர் தொடுக்கிறாரோ அவர்தான் அல்லாஹுவின் பாதையில் போர் தொடுக்கக்கூடியவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபி அவர் வந்தவர் நின்று கொண்டு கேள்வி கேட்டதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தலையை உயர்த்தி பார்த்தார்கள் என்ற செய்தி ஹதீஸிலே இடம்பெற்றிருக்கிறது. எனவே இந்த ஹதீஸின் மூலமாக நாம் பெறக்கூடிய படிப்பினைகளில் ஒன்றுதான், நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருந்தால் முக்கியமான 2 நிபந்தனைகள் இருக்கின்றன. அந்த நிபந்தனைகள் பூரணமாக இருந்தால் மாத்திரம்தான் எங்களுடைய அமல்கள் அங்கீகரிக்கப்படும். அதில் ஒன்று அல் இஹ்லாஸ், மன தூய்மை. புகழுக்காக இல்லாமல் அல்லாஹ்வுக்காக நாம் செய்யக்கூடிய அமல்களை செய்ய வேண்டும். புகழுக்காக நாம் செய்தோம் என்றால் புகழ் கிடைக்கும், அமல்கள் அப்படியே அழிந்து விடும். 2வது நிபந்தனை, நாம் செய்கின்ற பொழுது அந்த அமலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு செய்தார்களோ அதே வடிவத்தில், அதே அமைப்பில் நாம் செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திக்ருகள் செய்திருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், இன்னும் பலவிதமான திக்ருகளை செய்திருக்கின்றார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அப்படியே நிப்பாட்டி வைத்து டான்ஸ் ஆடி ஆடி என்ன செய்யல, திக்ருகள் வைக்கல. அப்ப அப்படி ஒரு ஆள் அந்த வணக்கம்தான், அந்த வணக்கத்தை தான் விரும்பிய பிரகாரம் செய்வாராக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதே போன்று சில வணக்கங்கள் நபி அவர்கள் தனிமையில் செய்திருக்கின்றார்கள். துவா கேட்பது மிக முக்கியமான ஒரு வணக்கம். எல்லோரும் தங்களுக்கு தேவையானவைகளை அல்லாஹ்வுடன் கேட்கத்தான் வேண்டும். துவா இல்லை என்று உலகத்தில் யாருமே சொல்லக்கூடாது, சொல்லவும் மாட்டார்கள். ஆனால் நபி அவர்கள் தனிமையில் செய்த அந்த துவாவை யாராவது கூட்டாக செய்வார்கள் என்று சொன்னால் அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. ஏன்? நபி அவர்கள் காட்டி தந்த வழி அல்லாத வழியில் அவர் என்ன செய்கிறார், அதனை செய்கிறார். அப்படி இவர் கூட்டாக செய்தால் நபி அவர்களுக்கு அப்படி ஒரு வணக்கம் தெரியா, இவர்கள் கண்டுபிடித்ததாக மாறிவிடும். அதே போன்று எங்களுடைய வணக்கங்களில் இவ்வாறு முகஸ்துதி கலந்து விட்டது என்று சொன்னால் அந்த அமல்கள் பரத்தப்பட்ட புழுதிகள் போன்று எந்த பிரயோசனமும் இல்லாமல் மாறிவிடும். அதனால்தான் அந்த சஹாபி கேட்கின்றார், தனிப்பட்ட கோபத்துக்காக வேண்டி ஒருவர் யுத்தம் செய்கிறார், உயிரையே தியாகம் செய்கிறார், அது அல்லாஹ்வின் பாதையில் அங்கீகரிக்கப்படுமா என்று கேட்டதற்கு நபி அவர்கள் இல்லை என்று சொன்னார்கள். அதனால்தான் இன்னும் ஒரு ஹதீஸிலே வருகிறது, 3 பேர்கள் மறும நாளில் விசாரிக்கப்பட்டு நரகத்தில் எறியப்படுவார்கள். அதில் ஒருவர் அல்லாஹ்வின் பாதையில் உயிர் தியாகம் செய்த ஒரு ஷஹீத், போராளி. அவரிடத்திலே விசாரிக்கப்படும். அவர் சொல்லுவார், யா அல்லாஹ், நீ எனக்கு உடலிலே பலத்தை தந்திருந்தாய், எனவே உன்னுடைய மார்க்கத்தை பரப்புவதற்காக வேண்டி
நான் என்னுடைய உயிரை தியாகம் செய்தேன் என்று சொல்லுவார். அல்லாஹ் சொல்லுவான், நீ பொய் சொல்கிறாய். காரணம், மக்களுக்கு மத்தியிலே நீ ஒரு வீரன் என்று சொல்லப்படுவதற்காக வேண்டி அதனை நீ செய்தாய். அது உனக்கு உலகத்தில் கிடைத்து விட்டது. எனவே இவரை தூக்கி நரகத்தில் எறியுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், ஒருவர் செய்யக்கூடிய தியாகத்தில் மிகப்பெரிய தியாகம் உயிரை தியாகம் செய்வது. ஆனா உள்ளத்துல சின்னோரு நோக்கம் மாறிவிட்டது. அதனால் எந்த பயனும் இல்லாமல் அவர் நரகத்துக்கு செல்கிறார். நிறைய பேர் நிறைய அமல்கள் செய்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அந்த அமல்களை அங்கீகரிக்க வேண்டும். அந்த அமல்கள்ல சின்னொரு ஷைத்தான் வந்து என்ன செய்வான், சும்மா அப்படி அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு கொண்டு போகக்குள்ள உள்ளத்துல சின்னோரு மாற்றத்தை ஏற்படுத்தி புகழை ஏற்படுத்தி போட்டுருவான். அவ்வளவு அமல்களும் ஆளாகிவிடும். எனவே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த 2 நிபந்தனைகளும் பூரணமாக இருக்க வேண்டும். ஒன்று மன தூய்மை, இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு அந்த வணக்கத்தை செய்தார்களோ அதே பிரகாரம் செய்து எங்களுடைய அமல்களை பாதுகாத்து மறுமை நாளையில் சுவர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வழங்குவானாக. சுப்ஹானல்லாஹ்.